வைத்தார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வனாந்தரமான அந்த காரியத்தை அதே இடத்துல புல்வெளியாய் மாத்துகிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம், ஆண்டவரால முடியும். இந்த வசனம் அப்படியே இதுல சொல்லப்பட்டது மாதிரியே உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். உங்களுக்கு அற்புதத்திற்கான ஒரு கிரவுண்டை ஆண்டவர் ரெடி பண்ண போறாரு. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை கத்தர ஆரம்பிக்க போறாரு நெக்ஸ்ட் இயர். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். இங்க இருக்கிற நிறைய பேர், நீங்க ஒரு பெரிய மாளிகையை கட்டுறதற்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை கத்தர் உங்களுக்கு போட போறாரு. நீங்க அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு தொழிலை கட்ட போறீங்க, அதுக்கு மேல ஒரு பெரிய வீட்டை நீங்க கட்ட போறீங்க, அதற்கு மேல நீங்க ஒரு பெரிய வருமானத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்ட போறீங்க. அதற்கான கிரவுண்டை ஆண்டவர் இன்றையிலிருந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு முன்பாக வனாந்தரமான ஒரு இடத்துல அவர் செலக்ட் பண்ணது வனாந்தரம் தான், அவர் கொண்டு வந்தது வனாந்தரம் தான், அவர் ப்ரீச் பண்ணது வனாந்தரம் தான், அவர் ஆராதனை நடத்தினது வனாந்தரம் தான். நான் நம்புறேன், இந்த 100 நாட்களும் ஆண்டவர் உங்களை எங்க வச்சு கத்தர் வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, கத்தர் உங்களை வனாந்தரத்துல உட்கார வச்சுதான் வார்த்தையை கொடுக்கிறாரு. வனாந்தரத்துல உட்கார வச்சுதான் அவருடைய பிரசன்னத்தை அனுப்பினாரு. கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களை வனாந்தரத்தில் வச்சு உங்களுக்கு ஒன்று பேசுறார் அப்படின்னா, அது முடிச்சதற்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு புல்வெளியான, ஆமேன், ஒரு கிரவுண்ட, உங்களுக்கு ஒரு புல்வெளி கிரவுண்ட கர்த்தர் ஆயத்தம் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். சத்தம் வாக்கு தத்தம் வனாந்தரத்துல தான் வரும், வாக்கு தத்தம் வெறுமையில தான் வரும், வாக்கு தத்தம் ஒன்றும் இல்லாத இடத்துல தான் வரும். அதுதான் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவனுடைய வார்த்தைகள் இருக்கிற இடத்துல தான் உருவாகும். அதான் உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த கண்டுபிடிப்புல இன்னொன்ன வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இல்லாதவைகளை இருக்கிறது போல அளிக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும்தான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். சோ நம்பர் 1, முதலாவது ஒரு பெரிய தேவையை சந்திக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டது யாரையாமா?